சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய மகிழ்ச்சி தகவல். தமிழக மக்களின் வங்கிக் கணக்கில் 12,000 ரூபாய். திமுகவின் பிளானை தவிடுபடியாக்கும் பாஜகவின் மெகா திட்டம். முழு தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் யுத்தம் இப்போதே தொடங்கிவிட்டது. ஆளுங்கட்சியான திமுக மகளிர் உரிமை தொகை மற்றும் கோடைக்கால சிறப்பு நிதி என ஒரே தவணையாக 5,000 ரூபாய் வழங்கி மக்கள் மத்தியில் நற்பெயரை பெற்றுள்ள நிலையில், அதற்கு போட்டியாக மத்திய பாஜக அரசு ஒரு பிரம்மாண்ட நிதி திட்டத்தை தயார் செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக வாக்காளர்களின் கவனத்தை தன் பக்கம் ஈர்க்க பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக 12,000 ரூபாய் வரை வரவு வைக்க டெல்லி மேலிடம் அதிரடி திட்டம் வகுத்து வருகிறது. சமீபத்தில் திருச்சிக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழக பாஜக நிர்வாகிகளுடன் நடத்திய ரகசிய ஆலோசனைக் கூட்டத்தில் இந்த விவகாரம் முக்கிய இடம் பிடித்ததாக தெரிகிறது. தமிழக அரசின் 5,000 ரூபாய் திட்டம் பெண்களிடையே ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தை முறியடிக்க வேண்டுமானால் அதைவிட பெரிய அளவிலான ஒரு நிதியுதவியை மக்களுக்கு நேரடியாக கொண்டு சேர்க்க வேண்டும் என மாநில நிர்வாகிகள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதை கவனத்தில் கொண்ட அமித்ஷா மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஒருங்கிணைத்து ஒரு மெகா தொகுப்பை வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. மத்திய அரசின் கேஸ் மானியம், உரம் மானியம் மற்றும் பிரதான் கிசான் சம்மன் நிதி போன்ற பல்வேறு திட்டங்களின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி தொகை ஒருங்கிணைந்து அவற்றை மொத்தமாக 12,000 ரூபாயாக பயனாளிகளுக்கு வழங்க ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. நேரடி பணப்பரிமாற்றம் மூலம் இந்த தொகை மக்களின் வங்கிக் கணக்கிற்கு செல்லும் போது அது ஆளுங்கட்சியின் திட்டத்தை விட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும் என பாஜக நம்புகிறது. இது வெறும் தேர்தல் கால அறிவிப்பாக மட்டுமின்றி தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் ஒரு மாஸ்டர் பிளானாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வரும்போது இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக வெளியிட வாய்ப்புள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் வலுவான கூட்டணியை அமைப்பதற்கும் அதிமுக மற்றும் திமுக ஆகிய திராவிட கட்சிகளுக்கு பலமான சவாலை அளிப்பதற்கும் இத்தகைய நிதி சார்ந்த அறிவிப்புகள் பாஜகவுக்கு கை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் ஆரம்பிக்க போறதுனால தமிழக மக்களுக்கு பல வகையான குஷியான தகவல் வந்துகிட்டே இருக்க போது. மத்திய அரசும் மாநில அரசும் பல நலத்திட்டங்கள் நிதியுதவிகளை கொடுக்க போறாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுக 5,000 ரூபாய் நிதியை ஒரே தடவையில் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு அப்புறமா நாங்கள் மாதம் 2,000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதிமுக இன்னொரு பக்கம் குடும்ப குலவிளக்கு திட்டம் சொல்லிட்டு 2,000 ரூபாய் மாதம் நாங்களும் கொடுக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலைமையில பாஜக பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஆட்சியை பிடிச்சாகன்னு சொல்லிட்டு திமுகவுக்கு போட்டியாக நாங்கள் 12,000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ரகசிய தகவல் பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கு. இந்த 12,000 ரூபாய் பணமானது எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் இருக்கும். ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி மோடி அவர்கள் தமிழகத்துக்கு வருவாங்க. ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு இருக்கும். இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய வங்கி கணக்கில் நேரடியாக இந்த பணம் பார்த்தீங்கன்னா செலுத்தப்படும். ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா தனியாக தகுதி உடையவர்களாக தேர்வு செய்வாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அனைத்து வகையான ரேஷன் அட்டைகள் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா இந்த 12,000 ரூபாய் உங்களுடைய வங்கி அக்கௌண்ட்டுகள் சேகரித்து ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நேரடியாக போடப்படும். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அந்த தகவலாம் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.